உலகத்தில் அதிகமான ஒரு செக்ஸ் பிரச்சனைன்னா விந்து முந்துதல் தான். அது ஆணுக்கும் பிரச்சனை, அவருடைய பார்ட்னருக்கும் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, செக்ஸை பற்றியே தெரியாமல் இருந்தால் நம்ம பிள்ளைங்க நல்லவங்கன்னு நினைக்கிறோம். அது குறிப்பாக பெண் பிள்ளைகள். இந்தியாவில் தான் ஆண்மை குறைவு அதிகமாக இருக்குது. ஆண்மை குறைவுடைய தலைநகராக இந்தியா மாறிக்கிட்டு. கண்ணா பின்னான்னு எல்லாரும் சேர்ந்து சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றது ஏதோ தேச குற்றம் அப்படின்ற லெவலில் கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது உண்மை அல்ல. ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படி கலோரியை தனியாக பிரித்து எடுத்து, உணவுல இருந்து சர்க்கரையை தனியாக பிரித்து எடுத்து ஸ்வீட்டை மட்டும் தனியாக செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. உலக பாலியல் நல தினம் உலகெங்கிலும் வெகு விமரிசையாக செப்டம்பர் 4ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அதேபோல் சென்னையில் புகழ்பெற்ற டாக்டர் காமராஜ் மருத்துவமனையிலும் அமர்க்களமாக கொண்டாடப்பட்டது. அதையொட்டி 4 நாட்கள் மருத்துவ கண்காட்சி நடந்தது. இலவச மருத்துவ முகாம்கள் நடந்தன. இந்த பாலியல் தினத்தை ஒட்டி டாக்டர் காமராஜ் மற்றும் அவருடைய டீம் பாலியல் தொடர்பாக இந்திய அளவில் ஒரு சர்வே நடத்தியுள்ளது. இந்த சர்வேயில் பல ஆச்சரியமான அதிர்ச்சியான தகவல் வந்துள்ளன. அதை பற்றிலாம் பேசுவதற்காக டாக்டர் காமராஜ் அவர்களை அவருடைய மருத்துவமனையில் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. சரி, இந்த சர்வே இருக்குல்ல, இந்த சர்வேயில் கிட்டத்தட்ட இது இந்தியா முழுக்க நடத்தின சர்வே இல்லையா? ஆமாங்க சார். இந்த சர்வே மொத்தம் 14,000 பேர், ஏறத்தாழ 14,000 பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த சர்வேயில் நிறைய ஆச்சரியமான தகவல் இருக்குது. ஆனால் உங்கள் பார்வையில் இந்த சர்வேயில் ரொம்ப பிரமிப்பான தகவல் எதை சொல்வீங்க? முக்கியமாக ஒன்று, ஆண்மை குறைவு ரொம்ப வெகு வேகமாக எப்போதையும் விட இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதிகமாகிடுச்சு. நம்பர் 1. இரண்டாவது, பெண்கள் முன்ன எப்போதையும் விட இப்போ பேசுகிறாங்க. அவங்க பிரச்சனைகளை வெளியே வந்து பேசுகிறாங்க. முன்னெல்லாம் ரொம்ப கூச்சப்பட்டுட்டு பேச மாட்டாங்க. இப்போ எப்போதையும் விட அதிகமாக இருக்காங்க. மூன்றாவதாக, திருமணமாகியும் உறவு கொள்ள இயலாத நிலை, அந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் இன்னும் இவ்வளவு விழிப்புணர்வு வந்த பிறகும் அந்த நிகழ்வுகள் தொடர்கிறது. இன்னும் விவாகரத்துக்கள், பிரச்சனைகள் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை சரி செய்யணும். இது ஏன் ஆண்மை குறைவு அப்படி அதிகமாகுதுன்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஆனாலும் கூட இதை நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்தியாவில் தான் ஆண்மை குறைவு அதிகமாக இருக்குது. ஆண்மை குறைவினுடைய தலைநகராக இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக உங்கள் சர்வேயில் 4 பங்கு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 3636 எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படும் விரைப்புத்தன்மை குறைபாடுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இந்த விரைப்புத்தன்மை குறைபாடுங்கிறதே இப்போ சமீபம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடாக ஒரு பக்கம் மாறி இருக்கு இந்தியா. ஆனால் அதை விட முக்கியம், உலகத்திலேயே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் உள்ள ஒரு நாடாக இந்தியா வந்துருச்சு. சர்க்கரை நோயாளிகள் 60% பேர் ஆண்மை குறை உள்ளவர்களாக மாறிடுறாங்க. ஏன்னா சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. இதில் இந்த எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இன்னொரு நிகழ்வுன்னா, சமீபத்தில் போலி மருத்துவர்கள் கண்ணா பின்னான்னு எல்லாரும் சேர்ந்து சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றது ஏதோ தேச குற்றம் அப்படின்ற லெவலில் கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது உண்மை அல்ல. சர்க்கரை ஒரு உணவு கட்டுப்பாடு மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அது அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் அல்ல. ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு, சர்க்கரை போட்டு காஃபி டீ டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு, சாதம் இட்லி தோசைன்னு ரெகுலராக நம்ம சுவையாக சாப்பிட்டுட்டு, திடீர்னு இந்த சுவைகளெல்லாம் இல்லாத ஒரு உணவை நீங்கள் 3 வேளையும் எடுத்து திருப்தியாக வாழ்கிறதுன்றது ஒரு சிரமமான வேலை. அது பண்ண முடியும், அது எளிமை, ஆனால் கஷ்டம். சரி, ஒரு காலத்தில் சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே தான் சர்க்கரை நோயின்னு டயபிட்டிஷன் சொல்லுவாங்க பெரியவரெல்லாம். இன்றைக்கே சர்க்கரை வியாதிங்கிறது 28 வயசு பையனுக்குலாம் சர்க்கரை வியாதி வந்துருச்சு. கல்யாண ஜாதகத்திலே பல பேருக்கு இது, அந்த பையனுக்கு இது இருக்குன்னு சொன்னோடனே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பையன் பார்க்கும்போதே இந்த பிரச்சனை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எப்படி அவ்வளோ சின்ன வயசில் வருது? மனிதன் ஒரு கொரில்லாவும் சிம்பன்சி, மனிதன் இவங்கெல்லாம் ஒரு 90 லட்சம் வருடங்களுக்கு முன்பு எல்லாம் ஒரு மூதாதையிட்டிருந்து பிரிகிறாங்க. 70 லட்சத்துக்கு வருடங்களில் முதல்ல சிம்பன்சி பிரிஞ்சிருது. அடுத்து
மனிதன் 70 லட்சம் வருடங்களில் அவன் பரிணமிக்க ஆரம்பிக்கிறான். சரி. அந்த டைமில் ஒரு நாளைக்கு 20 மைல் தூரம் ஓடி வேட்டையாடணும் மனிதன். அவ்வளோ உடல் உழைப்போட கடினமான உடல் உழைப்பு பண்ணணும். ஒரு நாளைக்கு அவனுக்கு வேண்டிய கலோரிகள் கிடைக்கணும்னா 4-5 மணி நேரம் மென்னுக்கிட்டே இருக்கணும். இப்போ மாடு பார்த்தீங்கன்னா அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்டா மாடு மாதிரி அசை போடுறேன்னு கேட்பாங்க. அவ்வளவு மென்று சாப்பிட்டா தான் அதுக்கு தேவையான கலோரிகள் கிடைக்கும். அந்த மாதிரி மனிதன் வந்து கொட்டைகளையும் பழங்களையும் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு தேவைப்படும். ஒரு நாளைக்கு உடல் உழைப்பும் அந்த மாதிரி தொடர்ந்து உண்ண வேண்டியிருக்கும் வாழ்நாளுக்கு. அதுவும் சில நாள் பட்டினியாக கிடக்க வேண்டியிருக்கும். அப்படி உடல் உழைப்போடு இருந்த மனிதன் திடீர்னு ஒரு 150 வருடங்களில் டக்குன்னு உட்காந்து நமக்கு வேலை 8 மணி நேரம் 10 மணி நேரம் 18 மணி நேரம் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் டேபிளில் உட்காந்து வேலை செய்வீங்க. உங்கள் மூளையும் கைகளும் தான் வேலை செய்யுமே தவிர மற்ற உறுப்புகளுக்கு எந்த வேலையும் இல்லை. திடீர்னு ஒரு உங்கள் மெதுவாக மாற்றங்கள் வரும்போது உங்கள் ஜீனில் வந்து பல்வேறு மாறுபாடுகள் வரும். ஆனால் திடீர்னு நீங்கள் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. உடல் உழைப்பு முற்றிலும் போயிடுச்சு. நீங்கள் தனியாக வேணால் காலையில் அல்லது இரவில் அதை செய்யணும். சரி. அதுவும் முழுமையாக நீங்கள் பண்ண முடியாது. பெரிய 20 கிலோமீட்டர் மாதிரி ஓட முடியாது. இரண்டாவதாக உணவு முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள். ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படி கலோரியை தனியாக பிரித்து எடுத்து, உணவுலேருந்து சர்க்கரையை தனியாக பிரித்து எடுத்து ஸ்வீட்டை மட்டும் தனியாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு அவன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட்ற அந்த இருக்க கலோரியை ஒரே ஒரு ஜாங்கிரியில் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ரெண்டாவது, கலோரிகள் அதிகம் உள்ள, கொழுப்பு அதிகம் உள்ள, சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்றது. மூன்றாவதாக 6 முறை உணவு சாப்பிட்றோம். 3 சாப்பாடு, முழு சாப்பாடு, அப்புறம் 3 டிஃபனு. ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனாலையும் வசதிகள் இருக்கிறதுனாலையும், ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் 3 சாப்பாடை தான் சாப்பிட்ருப்பீங்க. பழசை ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா 3 வேளை சாப்பாடு தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃப்ரிட்ஜு நவீன கண்டுபிடிப்புகள் வந்த பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து எப்போ வேணாலும் உணவுகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும். அப்போ 3 டிஃபனு, நொறுக்கு தீனி, காஃபி, சர்க்கரை போட்டு இப்படியே இருக்கும்போது தேவையை விட அதிகமான கலோரிகள், குறிப்பாக சர்க்கரை மிக மிக அதிர்ந்த உணவு, அதிகமாக உள்ள உணவு சாப்பிட்றோம். கொழுப்பு அதிகமாக உள்ள உணவு சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம குண்டாக மாறுறோம். தேவையை விட அதிகமான சர்க்கரை. மூன்றாவது காரணி கடுமையான மன உளைச்சல். மனிதர்களுக்கு வந்து இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு மன உளைச்சல். உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டெட்லைன்ஸு, டார்கெட்டு, அச்சீவ்மெண்ட்டு, மன உளைச்சல், குடும்ப பிரச்சனைகள், இப்படி ஒரு பிரச்சனைகள் மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது. அதுங்களுக்கு டார்கெட்டோ குடும்ப பிரச்சனையோ சண்டையோ கிடையாது. எல்லாமே காரணமாயிடுது. இது மன உளைச்சல் சர்க்கரை நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ ஒரு பக்கம் உடல் உழைப்பு குறைஞ்சது, உணவு அதிகமான கலோரிகள் அதிகமுள்ள உணவு, மூணாவது மன உளைச்சல். இது எல்லாம் சேர்ந்து சர்க்கரை நோய் இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். உங்களுக்கு சர்க்கரை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படணும். சரி, நம்ம இந்தியாவில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம். இப்போ ஃபாரினில் டெக்னாலஜி நம்மளை விட இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது. இன்னும் உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் செய்யலாம். அவனுக்கு அவ்வளோ சர்க்கரை நோய் இல்லையே. இப்போ யூஎஸ் எடுத்துங்க உதாரணமாக. யூஎஸ், ஃப்ரான்ஸ் மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குது பாருங்கள். அங்கே வந்து சர்க்கரை நோய் அதிகமாக இல்லையே. நான் ரெகுலராக யூஎஸ் போவேன். ஆமாம். அங்கே உணவு வந்து காலையில் இட்லி சாப்பிட மாட்டாங்க, தோசை சாப்பிட மாட்டாங்க. கார்போஹைட்ரேட் நம்ம ஜாஸ்தி. அவங்கள வந்து புரத உணவுகள், அவங்க வந்து இந்த மாடு, ஆடு, கோழியினுடைய காலையில் எடுத்த உடனே அந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அதுதான் இருக்கும். அவங்க அதான் நிறைய சாப்பிடுவாங்க. சரி. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா எடுத்த உடனே அந்த ஐட்டம் தான் நிறைய இருக்கும். புரத உணவு நிறைய சேர்த்துக்குவாங்க. கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து. நம்ம ரைஸை நிறைய சாப்பிட்றோம். நம்ம வந்து 3 வேளையுமே புரதம் ரொம்ப குறைவு. நீங்கள் சட்னி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்க, சாம்பார் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சோண்டு பருப்பு இருக்கும். மறுபடியும் முழுமையாக நீங்கள் இட்லி, சாதம், தோசை, மறுபடியும் இதே தான். கார்போஹைட்ரேட் தான் முக்கியமாக சாப்பிட்றோம். அவனுங்க வந்து முக்கியமாக அவங்கெல்லாம் புரதம் நிறைய சேர்த்துக்கிறாங்க. இப்பயும் அவங்க ஸ்லோலி அவங்களும் சர்க்கரை உள்ள இனிப்பு அதிகமாக சேர ஆரம்பிக்குது. ஆனால் முக்கியமாக அந்த ஐட்டம் தான் இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, போண்டா எல்லாமே மாவுச்சத்தாக இருக்கும். அவங்க இதில் எல்லாமே புரதச்சத்து அதிகம் உள்ள. நம்மளுடைய உணவு வழக்கமும் இது ஒரு முக்கியமான முற்றிலும் மாறி இருக்கு. ரெண்டாவது, இப்போ சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் உடல் உழைப்பு பற்றி ரொம்ப ஒரு கான்ஷியஸ். இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நமக்கு இப்போ பிஸ்ஸா, பர்கர் மாதிரி அங்கேயே சாப்பிட்றான். நம்மள மாதிரி அவனும் நிறையா விலைக்காரனும் நிறையா சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே வந்து அந்த இது ட்ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது நம்ம பசங்கள்ட்டையும். பட் அவனும் நிறையா பிஸ்ஸா, பர்கர்னா அங்கே உள்ள பசங்களை சாப்பிட்றாங்கல்ல, அதுதான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. சார், அதாவது இப்போ அவங்களும் ஒபிசிட்டி, சர்க்கரை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து அதுவும் சவுத் இந்தியன் முழுமையான கார்போஹைட்ரேட்,
3 வேளையும் கார்போஹைட்ரேட் இல்லாமல் சாப்பிடவே முடியாது. நீங்கள் அதோட சேர்த்துக்கிறது வந்து நான் வெஜிடேரியன் அந்த மாதிரி சேர்த்துக்குவீங்களே தவிர, அல்லது வெஜிடேரியனில் சேர்த்துக்குவீங்களே தவிர, ஆனால் 3 வேளையும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். அது சர்க்கரைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு. சரி, சர்க்கரை நோய்க்கு வந்து சைவம் வந்து ஒரு பெரிய எதிரியா? அப்படி இல்லை, சைவம் அசைவம் எல்லாம் ஒன்று தான். சொல்லப்போனால் அசைவம் மட்டும் நீங்கள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை புரதமாக பிரிங்க. அப்படி சைவம் அசைவம் இல்லாமல் புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து உள்ள உணவுகளை நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வர்றதை தவிர்க்கலாம். அதாவது புரதம், அது அதாவது மிருகங்கள்லேருந்து வந்ததாக இருக்கலாம், இல்லை செடி கொடிகள்லேருந்து வந்ததாக இருக்கலாம். புரதச்சத்து, நார்ச்சத்து அதிலெல்லாம் இருக்குது. அதை தவிர கொழுப்பு, புரத கொழுப்பு அதாவது மிருகங்கள்லேருந்து வந்ததா அல்லது எண்ணெய் அந்த மாதிரி வரதா, இந்த மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தவிர்க்கவே முடியும், சர்க்கரையை தவிர்க்க முடியும். கார்போஹைட்ரேட்டை ரொம்ப குறைக்கணும். இந்த காலங்காலத்தால் சர்க்கரை போட்டு டீ காஃபி சாப்பிட்றதெல்லாம் நம்ம நிறுத்தணும். ஸோ இது எல்லாமே இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு முக்கியமான காரணம். 60% சர்க்கரை நோயாளிகள் ஆண்மை குறைவு வருது. அதுக்கப்புறம் உங்களுடைய சர்வேயில் வந்து இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்றீங்க, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் நினைக்கிறேன், விந்து முந்துதல் சொல்றீங்க, சரிதானே? ஆமாம், அதுவும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 2756 சொல்றீங்க. விந்து முந்துதல் ஏன் அப்படி அவசரமாக வருது? உலகத்தில் அதிகமான ஒரு செக்ஸ் பிரச்சனைன்னா விந்து முந்துதல் தான். அது ஆணுக்கும் பிரச்சனை, அவருடைய பார்ட்னருக்கும் பிரச்சனை. ஏன் அப்படின்னா உலகம் முழுவதுமே பாலூட்டும் இனங்கள், மனிதனையே தவிர மற்ற இனங்களையும் சேர்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து உச்சகட்டம் அடைகிறது இல்லை. மனித இனங்களே சிங்கம், புலி, எந்த விலங்குகள், மாடு எதை எடுத்தாலும் ஆண் மாடு வந்து உறவில் ஈடுபட்டு விந்து வெளியேற்றணும், அப்போ தான் கருத்தரிக்க முடியும். ஆனால் பெண் மாடு வந்து இல்லை பெண் மிருகங்கள் உச்சகட்டம் அடையுதான்னா, இது வரைக்கும் பல ஆய்வுகள் பண்ணிட்டாங்க, பெண் மிருகங்கள் உச்சகட்டம் அடையிறதில்லை. அது கருத்தரிக்குது, குட்டிகள் போடுது, குழந்தை பெற்றுக்கிறாங்க. இந்த வழக்கம் வந்து அப்படி மனித குலத்துலேயும் வருது. ஆனால் இது சரியானா அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா மற்ற மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. மனிதன் வந்து இயற்கையை கண்டுணர்ந்து புரிந்து கொண்டு மாற்றியமைக்கத்தக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். இவனும் நம்ம வந்து மிருகங்கள் மாதிரி செக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறது வந்து சிக்கலாகும். முன்னால் ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து அப்படி ஏற்றுக்கொண்டாங்க, வாழ்க்கை அப்படி தான், வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற லெவலில் இருந்தது. இன்றைக்கி வந்து அதை தாண்டி சந்தோஷமான வாழ்க்கை வேணும், செக்ஸ்லேயும் எனக்கு முழுமையான உச்சகட்டம் வரணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்தாச்சு அப்போது பெண்கள் உச்சகட்டம் எதிர்பார்க்குறாங்க. ஆண்களுக்கு வந்து இயல்பாக அது வராது. அப்போ ஆண்கள் கற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆன்சைட்டிலே இருக்கானோ, இந்த பதட்டம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு யார் சொல்லித்தர்றது? செக்ஸை பற்றிய ஒரு முழுமையான தெளிவான விளக்கம் வந்து அவங்களுக்கு யார் சொல்கிறது? அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அப்பா அம்மா சொல்ல முடியுமா? சொல்லித்தரதில்லை. ஸ்கூலில் டீச்சர் சொல்லித்தருவாங்களா? சொல்லித்தர மாட்டாங்க. இல்லை காலேஜில் வாத்தியார்கள் சொல்ல முடியுமா? எங்கேயுமே அவங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கல. எப்படி கிடைக்குன்னா 3ஆம் தர 4ஆம் தர பத்திரிகைகள், ஆபாச படங்கள், திரைப்படங்கள், இந்த மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கிடைக்கிற சோர்ஸ். இதிலிருந்து அறவுரையாக தவறான பல தகவல்களோட அவங்களுக்கு கிடைக்கிற அறவுரை தகவல் வச்சு செக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெண்ணை எப்படி திருப்திப்படுத்துறது அவங்க எங்கேயும் சரியாக கற்றுக்கொள்வதில்லை. கொஞ்சம் கற்றுக்கொண்டாலும் அதை செயல்படுத்துறதில்லை. அப்போ இயல்பாகவே ஆண்கள் ஒரு 2-3 நிமிடங்களில் வந்து வெளியேற்ற, ஒரு பெண்ணினோட மனதை சரியாக புரிஞ்சிக்காதே இவனுடைய ப்ரெஷர்லேயே இருக்கானோ. மனதை மட்டும் இல்லை, உடலையுமே புரியாதவர்கள். பெண்ணுக்கு வந்து பெண் உறுப்பு செக்ஸ் உறுப்பு அல்ல, அது வழியாக விந்து உள்ளே போய் கருத்தரிக்க முடியும் அந்த பெண். பெண்ணுக்கு ஆண் உறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்புன்றது கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பு. ஒரு பெண் உறுப்புலேருந்து ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலே பெண் உறுப்பில் ஒரு சின்ன பேனா அணிப்பு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அது ஆணுறுப்பு மாதிரி வளரும், ஒரு கட்டத்தில் வளராமல் அதோடு நின்றுடும். ஆணுறுப்பு ஆண்களுக்கு தொடர்ந்து வளர்ந்து பெரிதாக வருது. அப்போது அந்த கிளைட்டோரிஸ் தான் செக்ஸ் உறுப்பு. அதை வந்து ஆண்கள் விரல்களாலேயோ நாக்கு வைத்தோ தொடர்ந்து தூண்டி அந்த பெண் உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் கொண்டு போகணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக செக்ஸ் பண்ணும்போது அது தூண்டப்பட மாட்டாது. அப்போது பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதில்ல. ஆண்கள் வந்து ஒரு 2-3 நிமிடங்கள் இவன் வந்து தன்னுடைய சந்தோஷத்தையே மெயினாக பார்க்குறான். அவங்களுக்கு ஆமாம், அப்படி அது இயல்பாக அப்படி தான் இருக்குது. கற்றுக்கொண்டு செயல்படுத்தணும். தன்னுடைய பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க நம்ம அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறான் இல்லையா? இல்லை, 2 பேருக்குமே தெரியாமல் இருக்கிறாங்க சார். 2 பேருமே அறியாதவர்களாக இருக்கிறாங்க, படித்தவங்களா இருந்தாலும். ஆமாம், பெண்களும். இப்போது கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியான விஞ்ஞானபூர்வமான புத்தகங்களை யாரும் வாங்கி கொடுக்குறோமா? இல்லை அதை படிக்கிற யாருமே என்ன நினைக்கிறோன்னா, இவங்க செக்ஸை பற்றியே தெரியாமல் இருந்தால் நம்ம பிள்ளைங்க நல்லவங்கன்னு நினைக்கிறோம். அது குறிப்பாக பெண் பிள்ளைகள் செக்ஸை பற்றி எதுவும் ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம்.
திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அவங்க செக்ஸில் பேரறிஞர்களாக மாறி அற்புதமான செக்ஸ் வாழ்க்கையை அவங்க என்ஜாய் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கும் போது அது கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ இதில் வந்து படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசமே இல்லை. இல்லை சார், ஐடி சிஏ படித்தவங்க அந்த மாதிரி ஹைலி குவாலிஃபைடு அவங்களும் இதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இந்த விஷயத்தில். சார் எல்லாருக்குமே அவங்க படிப்பு வந்து அவங்க ஏரியாவில் பாடங்களில் படித்தவங்களாக இருக்காங்க. அவர்கள் வந்து பொதுவான விஷயங்களில் அவங்க ஒரு நாலேஜபிளாக இருக்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு துறையில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் அரசியல் பற்றி ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கலாம், இல்லை வான சாஸ்திரம் பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கலாம். பல்வேறு துறைகள் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான எல்லா விஷயங்களையும் ஒரு பொதுவான அறிவு இருக்கணும். அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக பாலியல் தன் உடல் சார்ந்த விஷயங்களில் ஓரளவுக்கு அவங்க விஷயங்கள் தெரிந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு அவங்க வாழ்க்கையில் ஈடுபட போகிறாங்க. உறவுகளையும் இதே விஷயந்தான். உறவுகளில் அவங்க போதுமான அளவுக்கு ஒரு நாலேஜபிளாக இருக்கணும். இன்றைக்கி செல்ஃபோன் வந்து நம்ம கையில் எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக அன்னைக்கு வந்தது 3 ஃபோல்டு உள்ள செல்ஃபோனை கண்டுபிடிச்சிருக்காங்க சைனா. ஆமாம், உங்களுடைய ஆய்வில் அதுவும் சொல்லுது. செல்ஃபோன், லேப்டாப் இதெல்லாமும் ஆண்மை குறைவுக்கு முக்கியமான ஆண்மை குறைவு, விந்தணுக்கள் குறைவாக அதுவும் ஒரு அலாரமிங்கான ஒரு ஃபைண்டிங்காக இருக்குது. செல்ஃபோன் எல்லார் கையிலையும் வந்து கிடைச்ச மாதிரி இந்த பாலியல் பற்றி, குடும்ப உறவுகள் பற்றி, கணவன் மனைவியினுடைய சாதாரண உறவு பற்றிய எந்த தகவலும் நம்ம சொல்லித்தரதில்லை. நம்ம வயசு வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சுரும். அவங்க தெரிஞ்ச இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் சண்டைகள், விவாகரத்துக்கள் இயல்பாக நடக்கும். சரி, நீங்கள் சொன்னீங்க செல்ஃபோன் அண்ட் லேப்டாப்லாம் சொல்கிறீங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்?